எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2313வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மட்டுமே உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அங்க வைக்கிற திருச்சபைக்காக, திருச்சபை ஊழியங்களுக்காக, திருச்சபையிலே போதகராய் இருக்கிற போதக குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய சுகத்துக்காக, பலத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். எனவே நாமும் ஊழியக்காரங்க நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி விரும்பணும். தேசம் முழுதும் ஊழியர் செய்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக, அவங்க உடல் நலத்துக்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தில் இடம்பெற வேண்டியது இந்த வேத வசனம். ஆகவேதான் தேவன் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்காகத்தான் நம்மை வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லையா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். கண்களை விட்டு பிரியக்கூடாது. அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் காத்துக்கொள்றோம். தங்கத்தை காத்துக்கொள்றோம், வெள்ளியை காத்துக்கொள்றோம், பத்திரத்தை காத்துக்கொள்றோம். எதிர்காலத்துல பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி இப்பவுமே சில விஷயங்களை அப்படி பிளான் பண்ணி காத்து கொண்டுட்டு இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் விட இந்த வேத வசனத்தை இதை காத்துக்கொள்ளணுமா? இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் ஜீவன், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. ஒருவேளை கேட்கலாம், மருத்துவர்கள் என்னுடைய நிலைமையை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, அவங்க லைஃப் இருக்கிறவரை நீங்க மாத்திரை எடுக்கணும்ட்டாங்க, இது இப்படிதான் நீங்க வாழணும்னு சொல்லிட்டாங்க, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இந்த வேத வசனத்தின்படி வாழும்போது, இந்த வேத வசனத்தை கடைபிடிக்கும் போது வசனம் சொல்லுது, அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு அவைகள் ஜீவனம். கர்த்தர் ஜீவன் வைத்திருக்கிறார் அந்த வேதத்துல. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நான் ஆரோக்கியத்தை இழந்து விட்டனே, என் உடல்நிலை சரியில்லையே, எத்தனை தடவை நான் ட்ரீட்மெண்ட் எடுப்பது, அதிலே ஒரு சலிப்பு வந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் கைவிடப்பட்டவர்கள், மருத்துவரால் தள்ளப்பட்டவர்கள், தன்னுடைய ஆஸ்தியை அளித்தவர்கள் மருத்துவத்துக்காகவே. ஆனால் இயேசுவினுடைய வார்த்தையை, இயேசுவை பிடித்த பொழுது இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு சுகம் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில இதை கண்டுபிடிங்க. இந்த வசனத்தை வாசித்து இதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் ஜீவன், உடல் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. உங்க பிள்ளைங்க டெய்லி இதை படிக்கிறாங்களா? என் பிள்ளை பெருசா ஆகி இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், கேப்டன் ஆகணும்னு சொல்றோம். ஆனா அதெல்லாம் அங்கதான் கொண்டு போகும். ஆனா இது பரலோகத்துக்கு கொண்டு போகும், இது பரிசுத்தத்துக்கு கொண்டு போகும். இது தீமை செய்ய வைக்காத ஒரு புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தின்படி வாழும்போது இந்த வேத வசனம் நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தும். இந்த வேத வசனம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். இந்த வேத வசனம் எல்லா சத்தியத்துக்குள்ள நடத்தும். எனவே இந்த வேத வசனத்தை நம்மளும் படிச்சா, இந்த வேத வசனத்தை நம்மளும் படித்து கடைபிடித்து நடக்கும்போது ஒரு ஜீவனை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார். எனவே ஒருவேளை உங்க வேத வாசிப்பு நீங்க நிறுத்தியிருக்கலாம். நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் பாஸ்டர், சர்ச்சில் போய் வசனத்தை கேட்டுக்கிடுவேன், என்னால வசனம் உட்கார்ந்து வாசிக்க நேரம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. உட்கார்ந்து நேரம் எடுத்து படிக்கணும்.
படிச்ச பிறகுதான் எதையும் செய்யணும். இதை படிச்சுட்டு போனாதான் நம்ம செய்வதெல்லாம் வாக்கியம் சொல்லி சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுல பிரியமா இருக்கணும். இன்றைக்கு முழு உலகமும் மொபைல்ல பிரியமா இருக்கிறது. தேவை உள்ளதை பார்க்கிறது, தேவை அற்றதை பார்க்கிறது. ஆகவே இதை படிக்க நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இதை படிச்சு செயல்படுவீர்கள் சொன்னால் நிச்சயமாய் ஜீவனையும் சுகத்தையும் கற்றுத் தருகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில உங்களுடைய வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க, எங்க ஜீவியத்துல உங்களுடைய வேத வசனத்தின்படி வாழ்ந்து காட்ட கர்த்தர் உதவி செய்யுங்க. எத்தனையோ எதிர்ப்புகள், போராட்டங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் வரும்போது இந்த வேத வசனத்துல நிக்க பழக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இதன் மூலமா தெய்வீக ஜீவனும் சுகமும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. உடைய வசனம் அவ்வளவு அற்புதத்தை செய்கிறது என்று பார்க்கிறோமே, இன்றைக்கும் அற்புதம் நடக்கட்டு ஜெபிக்கிறேன். உடைந்த உள்ளத்தோடு, கஷ்டத்தோடு, பாடுகளோடு பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கையில நன்மை செய்யுங்க. சரீர ஆரோக்கியத்தை இழந்து போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில நல்ல சுகவிலேயே சொல்லியிருந்தார், இப்பொழுதும் உடைய சுகத்தை அனுப்புவீராக. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்தி முறையை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தருவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்